சிம்பிளா சொல்லணும்னா அவங்க தான் அவங்க லைஃபோட ஆர்கிடெக்ட். லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு தியரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தி சீக்ரெட்னு ஒரு புக் உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணதும் செல் ஆன புக்கும் அதுதான். பீப்புள் ஃபவுண்ட் சம் ட்ரூத் இன் இட், ரைட்? நல்லா பாத்திருப்போம். ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவன் கடவுளை தேடி தான் போவான். காசை பத்தி யோசிக்கிறவன் காசு தேடி தான் போவான். பேஷனை தேடி போறவன் பேஷனை அடைவான். யார் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுவாதான் ஆவாங்க. நம்ம தாட்ஸ் தான் நம்ம லைஃப் உருவாக்குது. அதான் யூனிவர்சல் லா. நெகட்டிவிட்டிஸ் அது எல்லாரும் சுத்தி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. கத்தி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுவாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு வேணாம் நண்பா. எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருக்குமே நம்மள பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது. கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தாதான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப அழகும் ஆடம்பரமும் இருந்த 1000 பேர் கூட ஆசையா பழகுவாங்க. அன்பா இருந்தா பழகிற 10 பேர் கூட உண்மையா இருக்கும். அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன், அதனாலதான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள். நண்பா, இதெல்லாம் நான் பேசுறது சொல்றது எங்கேயாவது எப்பவோ வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒரு பிரச்சனையும் later.